வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளவே கேபி முனுசாமினால தான் வந்திருக்கதா இப்போ தொண்டர்களை கொதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை இறங்கி வரும்போது கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எல்லாருமே தொண்டருக்கு முழக்கம் விட்டுருக்காங்க. சசிகலா எல்லாருக்கும் அழைப்பு எடுத்திருந்தாங்க. சசிகலா ஒரு வேலைக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார், ஒரு பணிப்பெண். சசிகலா மேலே என்ன கோவம் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமிக்கு எதுக்குனாலும் சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காருன்னா அதுக்கு சசிகலா தான் காரணம். கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அதிமுகவில் நீடிக்கிறாருன்னா அதுக்கு காரணமே ஓபிஎஸ் தான். ஸோ பொதுக்குழு நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி அமைச்சராக இருக்கார். ஸோ அம்மா பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தாங்க. அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கிறாங்க சசிகலாவை. அப்போ கேபி முனுசாமி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அம்மா பிடிச்சி வச்சா அது பிள்ளையார், அதே தூக்கி போட்டால் சாணம்ன்றாரு. அதாவது சசிகலாவை குறித்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கேபி முனுசாமி அவதூறாக பேசுகிறாரு. அப்புறம் சசிகலா பார்த்திங்கன்னா மன்னிப்பு கடிதம் கொடுத்து திருப்பியும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணையும் போது கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 டைம் நடந்திருக்கு. அம்மாவால் ஒரு தடவை, அடுத்து எம்ஜிஆர்னால ஒரு தடவை பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி நீக்கப்பட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, மேஜரான குற்றச்சாட்டு கமிஷன் முனுசாமி, அதாவது கமிஷன் 30% வாங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா எந்த காரியம் நடக்குன்ற மாதிரி. அப்போவே பார்த்திங்கன்னா அம்மா துரத்தி விட்டாங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைக்கவே இல்லை. தர்ம யுத்தம் நடத்தும்போது ஓபிஎஸ் தான் தெரியாமல் இணைச்சார். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இணைச்சு அப்படியே எடப்பாடி பழனிசாமியோட ஒட்டிக்கிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் எம்பியாக இருந்தார் கேசி பழனிசாமி, அவர் கூட ஒன்று சொல்லியிருந்தார், கேபி முனுசாமி இருக்க வரைக்கும் கட்சி விளங்கவே விட மாட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ கேபி முனுசாமி இன்னொரு விஷயம்னு சொல்லியிருக்காரு, 2019 இந்த தேர்தல் தான் எங்களுக்கு ஆதரவு அதிகம்னு சொல்லிட்டு. இது சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லையான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 84 லட்சம் தான் பார்த்திங்கன்னா ஓட்டு வந்திருக்கு. 2.5 கோடி தொண்டர்கள். அந்த 2.5 கோடி போட்டிருந்தாலும் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கலாம். அதை யோசித்து பார்க்கவே இல்லை. அதை விட்டுட்டு 84 லட்சத்தை பெருமையாக பீத்திட்டுருக்காரு. ஸோ பாஜகவோட கூட்டணி பார்த்திங்கன்னா 2019 இருந்தாங்க தேமுதிக, அதே மாதிரி ஜான் பாண்டியன். இப்போ பாஜகவோட இருக்க எல்லா கட்சியும் இருந்தாங்க. அப்போ எங்களால் 18 தான் ஆக முடிச்சு. இப்போ தேமுதிகவோட 2024 ஒரு கட்சியோடு தான் கூட்டணி வச்சுருக்கோம். இப்போ 20% வாங்கிக்கிறோம் வச்சுட்டு. யோ என்னையா பேசிகிட்டு இருக்க? நிறைய இடத்துல டெபாசிட்டே காலி போச்சு. இப்போ சுயேட்சை வேட்பாளர்லேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டெபாசிட், ஒரு நபர் தான் டெபாசிட் காலியாகலை, அதுதான் ஓபிஎஸ். ஸோ அங்கே அதிமுக கூட டெபாசிட் காலியாயிருச்சு. ஸோ ஓபிஎஸ்ஸை தோத்துட்டான்னு சொல்லிட்டு விமர்சனம் கூட பண்ண முடியல, ஏன்னா அங்கே அதிமுக தோல்வி. ஸோ இப்படி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தோல்வி தடைஞ்ச அதிமுக. அது மட்டும் கிடையாது, சசிகலா அழைப்புக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் ஆயிடுச்சு, யாராச்சும் வந்தாங்களான்ற மாதிரி கேபி முனுசாமி கேட்டிருக்காரு. ஸோ அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை கேபி முனுசாமிக்கு. கேபி முனுசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா நிறைய குரல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் 2026 பார்த்திங்கன்னா வலிமையாக ஜெயிக்க முடியுன்றதான் இப்போ எடுத்து வைக்கிற டிடி தினகரன் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அதிமுக ஜெயிச்சதுக்கு பாமக அதே மாதிரி பாஜக தான் காரணம். ஸோ கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஓட்டு தான் பார்த்திங்கன்னா பிரதிபலிச்சிருக்கு. மதுரையில் பார்த்திங்கன்னா பாஜக 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் ஓபிஎஸ் ஆதரவுனால தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாஜக 2ஆவது இடத்து வந்திருக்கு. அங்கே ஆச்சரியம், செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை. அதாவது அழகிரி பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே எம்எல்ஏவாக அமைச்சராக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உதித்தவர் தென் மாவட்டங்களில். ஸோ அவருக்கே தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்பி உதயகுமார் டம்மி திருமங்கலத்திலேயே கத்திட்டு இருப்பார். ஆர்பி உதயகுமார் தேனியையும் ராமநாதபுரத்தையும் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர் சென்னையில் சசிகலாவோட டீலிங் பேசிகிட்டு இருந்தார். இது அப்பயே பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கலை. எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டார், என்ன போய் தொலைகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா ஆர்பி உதயகுமார் டம்மி ஏறுவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ புது கட்சி ஆரம்பிக்க போகிறார் ஓபிஎஸ்ன்ற மாதிரிலாம் முன்னாடி பேசியிருந்தாங்க. அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு புது கட்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக ஓட்டு தான் பிரியும். ஸோ ஓபிஎஸ் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, என்னால் பார்த்திங்கன்னா கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர விட மாட்டேன். கட்சி பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு நான் என்ன தியாகம் வேணால் செய்ய ரெடியாக இருக்கேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி போச்சராக கூட ஏற்று தொலைகிறேன், எல்லோரும் ஒன்றிணையலான்னு சொல்கிற அளவுக்கு இறங்கி விட்டார். ஆனால் மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரல. இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா இந்த சிறுபான்மை ஓட்டுலாம் கிடைக்காது, அதனால தான் முறிச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சில நொண்டி காரணங்களை சொன்னாங்க. அண்ணாவை பற்றி தப்பாக பேசிட்டாரு,
அதே மாதிரி வந்து அம்மா பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவதூறாக வந்து அண்ணாமலை பேசினா வச்சுட்டு அவர் பேசினார். அப்போ பேசினார்னா உடனே ரிப்ளை பண்ணணும். உங்கள் கட்சியோட முன்னாள் தலைவி, முன்னாள் பொதுச்செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் உடனே ரிப்ளை பண்ணணும். 10 நாள் கழிச்சு தான் அதையே ரிப்ளை கொடுத்தாங்க. சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கூட்டணிக்குள்ளேயே வந்து பாஜக இணைச்சிருக்கலாம், அதுதான் தவறு பண்ணிட்டோம்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இவங்க இணைச்சாலும் சரி, இணைக்காட்டியும் சரி, எதனால் ஓட்டு விடணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ணாமலையை குறித்து தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க. மோடியை குறித்து அட்டாக் பண்ணி பேசவே இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு யாருமே பார்த்திங்கன்னா ஓட்டு போடலன்னு சொல்கிறாங்க. சிறுபான்மை ஓட்டு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் உளுந்திருக்கு, திமுக கூட்டணி தான் உளுந்திருக்கு. அது தெளிவாகவே தெரியுது. அதனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பாஜக இவங்களோட கூட்டணி வச்சுருந்தா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 35 இடங்களில் ஜெயிக்கலாம் முடியும்னு சொல்லிட்டு வேலுமணி பரபரப்பாக பேசியிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் அதுதான் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கூட்டணி பிளவுக்கு அண்ணாமலை மேலே பார்த்திங்கன்னா வேலுமணி பழி சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, உட்கட்சியில் ஏகப்பட்ட மோதலுங்க, வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமி முட்டுக்குச்சுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்காரு அண்ணாமலை. இது உட்கட்சி விவகாரம் பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஒன்றிணையணும். ஏன்னா இது மிகப்பெரிய தோல்வி. 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்தை 84 லட்சம் அதிமுகக்குள்ளே இருக்க நபர்களே ஓட்டு போடல. பூத் கமிட்டி நிறைய இடத்துல அமைச்சிருக்காங்கல்ல, அந்த பூத் கமிட்டி சேர்ந்தவங்க 2 ஓட்டு குடும்பத்துக்கு போட்டிருந்தாலும் 50,000 ஓட்டு. ஏன்னா 1000க்கு மேலே பூத் கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அதுவுமே போடலன்னு சொல்லும்போது தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மேலே ஒரு சந்தேகம் வருது. இவர் இவர் வந்து கட்சியை பார்த்திங்கன்னா ஒழுங்காக வழிநடத்துவாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார். அதிமுக பார்த்திங்கன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, அம்மாவும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஆக முடியாது. எல்லாரும் ஒன்றுமனதாக பார்த்திங்கன்னா அதிமுகவை அம்மாவை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போட்டியாக ஓபிஎஸ் இருக்கா, சசிகலா இருக்காங்க, இப்படி பிரிஞ்சிருக்காங்க. 84 லட்சம் ஓட்டு தான் விழுந்திருக்கு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் போட்டதாக இருந்தால் கட்சிக்காரங்க எவனையுமே போடலன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சீனியரே புலம்பியிருக்காரு. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில், எதுக்கு ஒரு சில இடங்கள் 11 இடங்களுக்கு மேற்பட்ட ரொம்ப கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் கூட இழந்துட்டாங்க. டெபாசிட் இருந்தது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கீகார கட்ட பச்சி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அது பாரம்பரியமாக எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க வழியில் வந்த சாதாரண ஓட்டு கூட உழுகலைன்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ண நபர் பார்த்திங்கன்னா சரியான ஆட்களில், அதாவது லோக்கல் பார்ட்டியில் லோக்கல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா வேட்பாளர் யாருன்னே வந்து கட்சிக்காரங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு. அது 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சீட்டு கொடுத்தனால ரொம்ப நாள் கனவுல இருந்திருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அதிருப்தியாகி போயா உனக்கு வேலையை பார்க்க முடியான்ற மாதிரி போயிட்டாங்க. பூத் கமிட்டி அமைச்சவங்க சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கவுண்டிங் டைமு, இந்த தேர்தல் சமயம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வேலை பார்க்கவே இல்லை. சாப்பாடு செலவுக்கு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமியில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடுக்கி ஆள்றாங்க. அதனால தான் மிகப்பெரிய தோல்வின்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.